ஒரு வயல்வெளியில் 4 மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. அங்கேருந்து ஒரு சிங்கம் வந்தது. அந்த சிங்கம் என்ன நினச்சி, இதுங்கக்குள்ளே ஒரு சண்டையை மூட்டி விட்டா மாடுலாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். அப்போ வந்து நம்ம அந்த மாட்டை வந்து தனித்தனியாக அடித்து சாப்பிட்றலான்னு ஒரு திட்டம் போட்டுச்சு. திட்டம் போட்டு 2 பேருக்குள்ளே 4 பேருக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டுச்சு. ஆனால் சண்டையை மூட்டு ஒரு மாட்டை விரட்டிட்டு போணுச்சு. இந்த உடனே இந்த 3 மாடும் அதை பார்த்துட்டு உடனே ஒரு திட்டம் போட்டுச்சு. நம்ம 4 பேரும் ஒன்றா இருந்து அந்த சிங்கத்தை விரட்டி விட்டுறலாம் அப்படின்னு திட்டம் போட்டுச்சு. திட்டம் போட்டு என்ன பண்ணுது, 4 மாடும் ஒன்றா சேர்ந்து சிங்கத்தை விரட்டினது. உடனே சிங்கம், ஐயோ 4 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, இவங்கள்ட்ட நம்ம வந்து ஜெயிக்க முடியாதுன்னு ஏமாந்து ஓடிட்டு. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒத்துமையாக இருந்தால் நம்ம எதிரி நம்மளை வந்து வெல்ல முடியாது, நம்ம தான் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த கதையோட அர்த்தம். வந்து இப்போ நான்